சோகத்தில் இருப்பது போல நான் பார்க்குறேன். நாங்கள் மட்டும் இல்லை, மேடையில் இருக்கக்கூடிய மட்டும் இல்லை, எதிரில் இருக்கக்கூடிய கூட இங்கே சோகமாக காட்சி பார்க்குறேன். நான் சோகப்பட இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். நம்முடைய திட்டங்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 5 வருஷம் ஆட்சி இருந்தப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு, நெசவாளர்களுக்கு, தொழிலாளர் தோழர்களுக்கு, அடித்தளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவியர்களுக்கு, பெண்களுக்கு, மகளிருக்கு, ஆசிரியர்களுக்கு, இப்படி எல்லா தரப்பு மக்களுக்கும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிய ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை யாரும் மறுத்திட முடியாது. நான் வெற்றி வாய்ப்பு இழந்து புதிய ஆட்சி பொறுப்பேற்ற போது புதிய ஆட்சிக்கு பொறுப்பேற்றக்கூடியவர்களுக்கு நான் வாழ்த்து சொன்னேன். நீங்க படிச்சிருப்பீங்க, அந்த அறிக்கையை படிச்சிருப்பீங்க. வாழ்த்து சொல்ல சொன்னேன். புதிதாக ஆட்சி உட்கார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். திராவிட மாடல் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சேன். ஆக நாம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை இன்றைக்கு அது எப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு கண்கூடாக பார்க்கிறோம். ஆகவேதான் சொன்னேன், நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். நான் தேர்தல் வரையில சொன்னேன், இந்த திட்டம் இருக்கிற வரைக்கும் நாம் பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் எல்லாம் யாராலும் மாற்றிட முடியாது. ஆக திட்டம் நடக்கிற வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக இந்த தேர்தல் தோல்வியை பார்த்து நான் சிதறிடலை, மனம் சுழவடைந்திடலை. 234 தொகுதிகளில் இன்றைக்கு என்ன நிலை, எப்படி வெற்றி பெற்றிருக்கிறோம், எப்படி வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம், என்ன காரணம், இதை பற்றி ஆய்வு செய்வதற்காக நான் ஒரு குழுவை நியமிச்சிருக்கிறோம். 86 பேர்கள் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டு 234 தொகுதிக்கு இன்றிலிருந்து அந்த குழு புறப்பட்டு ஆய்வு நடத்தியிருக்கு. அந்த ஆய்வின் போது நம்ம இடத்துல என்ன குறை, நம்ம இடத்துல என்ன பிரச்சனை, மக்கள் என்ன நினைச்சிருக்கிறாங்க, எது விட்டு போயிருக்கு, ஏன் இந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம், ஏன் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கோம், இந்த தொகுதியில் வெற்றி பெறலை என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழு மட்டும் இல்லை,